அனுஜா என்டர்பிரைஸ் ரீடிஃபைனிங் ஏர்ஃப்ளோ வித் டாப் குவாலிட்டி ஃபேன்ஸ். உங்கள் ஃபேக்டரிஸ், ஷோரூம்ஸ், சர்ச், ரிசப்ஷன் ஏரியா, ரிலீஜியஸ் பிளேசஸ், ஆடிட்டோரியம் என அனைத்திற்கும் தேவையான ஃபேன்கள் நாங்கள் தயார் செய்து தருகின்றோம். கான்டாக்ட் அனுஜா என்டர்பிரைசஸ் 9029148397. வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி கொடைக்கானல் நகரில் இருக்கக்கூடிய புனித சலேத் அன்னை திருத்தலத்தை பற்றிதான். வாங்க. கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகில் இருக்கக்கூடிய கோக்கர்ஸ் வாக் இந்த பகுதிக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு புனித சலேத் அன்னை திருத்தலம். உலகத்தில் இரண்டாவதாக கட்டப்பட்ட சலேத் மாதாவுக்கான ஆலயம்தான் இந்த சலேத் மாதா திருத்தலம். 1846 பிரான்ஸில் செப்டம்பர் 19 பிரான்ஸ் நகரில் சலேத் அப்படிங்கிற இடத்துல மாதா ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. அந்த மாதா சலேத் நகரில் காட்சி தந்தனால சலேத் மாதா அப்படின்னு எல்லாரோடும் அழைக்கப்படுகின்றார். அருட்தந்தை லூயிட் செயின்ட் அப்படிங்கிறவரு இந்தியாவிலிருந்து வாட்டிக்கனுக்கு போயிருக்கார். மடக்கான் அப்படிங்கிற ஒரு தீவில் அவர் தங்கி இருக்கும்போது அவருக்கு கடுமையான ஒரு காய்ச்சலில் அவதிப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் அந்த பகுதியில் சலேத் மாதாவுடைய புகழ் பரவி இருந்த ஒரு காலகட்டம். அது பரவலாக பேசப்பட்டு வந்திருக்கு. அதை பார்த்த இந்த அருட்தந்தை மாதா கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கின்றார். மாதாவே, ஒருவேளை நான் குணமடைஞ்சா நான் இந்தியாவில் தமிழகத்திற்கு திரும்ப போனா சலேத் மாதாவுக்காக ஒரு அழகான ஆலயம் கட்டுவேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார். சில நாட்களிலேயே அருட்தந்தையுடைய உடல்நிலை சரியாகி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. வந்ததுக்கப்புறமா சலேத் மாதாவுக்கு ஒரு ஆலயம் கட்டணுமே அப்படி சொல்லி நிறைய இடங்களை தேடி போகிறாரு. அவருக்கு எதுவுமே கரெக்டான முறையில் செட் ஆகலை. அப்புறம் அங்கே இங்கேன்னு அலைஞ்சி திரிஞ்சு கடைசியாக இந்த கொடைக்கானல் நகருக்கு பார்த்துருக்காரு. நல்ல உயரமான இந்த மலை சிகரத்தில் இங்கே சலேத் அன்னைக்கு ஆலயம் கட்டுவதற்கு இதுதான் மிகச் சரியான இடம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்த அழகான மலை பிரதேசத்தில் பிரான்ஸில் இருக்கக்கூடிய சலேத் மாதாவுடைய ஆலயம் போலவே தேடி கண்டுபிடிச்ச ஒரு இடம்தான் கொடைக்கானல். இதில் ஒரு அழகான இடத்தை வாங்கி இயற்கை எழில்மிகுந்த இந்த இடத்துல சலேத் அன்னைக்கு ஆலயம் கட்ட ஆரம்பிச்சிருக்கார். அதே நேரத்தில் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியுடைய மகள் விஷக்காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு அந்த தாய் மாதா கிட்ட வேண்டியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பெண் பூரண குணம் அடைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்தில் அருட்தந்தையும் ஆலயம் கட்டுவதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நேரத்தில் 2 பேருமே இணைந்து இந்த ஆலயம் கட்டுவதற்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த அந்த பெண்மணியின் உதவியோடு அருட்தந்தை அவர்கள் 1865 கொடைக்கானலில் ஒரு அடிக்கல் நடப்பட்டிருக்கு. பின் 1866 கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு. இந்த வச்சிருக்கிற மாதாவுடைய சொரூபத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மேலே ஏறி நின்று நிறைய பேர் புகைப்படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதிலேருந்து பார்த்தா அந்த கொடைக்கானலுடைய அழகு முழுமையாக தெரிகின்றது. பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது.
இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அன்னையின் சுரூபம் பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழகான சுரூபத்தோட தலையில் இருக்கிறது தங்க கிரீடம்னு கூட சொல்கிறாங்க. ஒரு தடவை அந்த கிரீடத்தை திருடன் ஒருத்தன் வந்திருக்கார். அவர் மாதாவுடைய தலையில் இருந்த கிரீடத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அது அவருக்கு எட்டவே இல்லை. அந்த உயரம் அவருக்கு எட்டாதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மாதா தன்னுடைய தலையை சாய்த்து கிரீடத்தை திருடன் எடுப்பதற்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதை கண்டு அரண்டு போன அந்த திருடன் அழுது கதறி மாதாவுடைய புதுமையை கண்டு மனம் மாறி அன்னையிடம் மன்னிப்பு கேட்டு நடந்ததை ஊர் மக்களிடம் போய் அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான அந்த திருவிழா எப்போ நடக்கும் தெரியுமா? ஆகஸ்ட் 14 மற்றும் ஆகஸ்ட் 15. இந்த 2 நாட்கள் ஒரு ஜேன்னு இருக்கும். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து மக்களும், அனைத்து சமய மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஆலயத்தினுடைய திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். நண்பர்களே, பாருங்க மாதாவுடைய அருமையான சுரூபம். அங்கே ஒரு அருமையான ஒரு நற்கருணை பாத்திரம் இருந்தது. பாருங்கள் நண்பர்களே, என்ன ஒரு வேலைப்பாடு பாருங்களேன், எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள். ஒரு பழமையான ஒரு ஆலயம், 1865 கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, ஆகா, அந்த பழமையான கோவிலுங்கிறனால அந்த ஜன்னல் வேலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்களா? உள்ளே பார்த்தீங்களா? சிலுவை பாதைக்காக அந்த பழைய ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கான ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க. பழமை மாறாமல் நிறைய விஷயத்தை பாதுகாத்துட்டு வர்றாங்க நண்பர்களே. இங்கே பாருங்கள், இரண்டு கல்லறைகள் உள்ளே காணப்பட்டது. அதேமாதிரி அங்கே பிரான்ஸில் இருக்கக்கூடிய சலைத் நகரில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம், அதையும் இங்கே புகைப்படமாக வைத்திருக்கின்றார்கள். இந்த கொடிமரத்தில் பார்த்தீங்களா, பக்தர்கள் எல்லாம் இந்த குழந்தை வரம் கேட்பவர்கள் தொட்டில் கட்டி வச்சிருக்கிறாங்க. முழுக்க இந்த கொடிமரத்தை சுற்றி தான் கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக அவங்களுடைய தான் அருமையான ஒரு கொடிமரம். இந்த ஆலயத்திற்கான வர்ணத்தை பாருங்கள், வெள்ளை நீலம், மாதாவுக்கு உகந்த ஒரு கலர், பச்சை பசேல்னு என்ன மாதிரியான ஒரு அருமையான இடம் தெரியுமா? சாயங்கால நேரத்துலலாம் அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. கொடைக்கானல்னாலே குளிர்ச்சி தான். நீங்கள் இந்த தவக்காலத்தில் நிறைய கோவிலுக்கு போயிருப்பீங்க. கரெக்டாக வெயில் நேரம், ஏப்ரல், மே, மார்ச், ஏப்ரல், இதெல்லாம் கடுமையான ஒரு வெயில் இருக்கும். நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா இங்கே ஒரு 6 வகையான சர்ச் இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரே விசிட்டில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகான ஆலயங்கள் அனைத்துமே நல்ல குழு பிரதேசத்தில் அருமையாக குடும்பத்தோடு போயிருந்து மாதாவுடைய அருளையும் ஆசிரியையும் பெறுங்கள். இந்த ஆலயம் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த
ஞான ஒளி அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற தேவனே என்னை பாருங்கள் அப்படிங்கிற பாடல் முழுமையாக படமாக்கப்பட்டதும் இங்கேதான். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானல் நகரில் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வாங்க, அன்னையின் அருளை பெறுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு அருமையான திருமறை பொருட்கள் இருக்கக்கூடிய இடமும் இருக்குது. அங்கே மாதாவுடைய சுரூபங்கள், ஜபமாலைகள் அப்படி சொல்லி நிறைய வச்சிருக்கிறாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நிறையா நேயர்கள் நம்மளுடைய காணொளியை காண்பதற்கு எதுவாக இருக்கும். உங்களுடைய ஆதரவு என்றும் வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.